இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வரப்போகிற 2026ல் நீங்கள் பிறந்த ராசிக்கு எந்த கடவுள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிறந்த உங்கள் ராசிக்கும் ஏதாவது ஒரு கடவுளோட குணம் நிச்சயமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த புது வருஷத்தில் நீங்கள் பிறந்த ராசிக்கு எந்த கடவுள் அப்படிங்கிறதையும், நீங்கள் எந்த கடவுளோட அம்சத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல நீங்கள் பிறந்தது மேஷ ராசியாக இருந்தால் உங்களுடைய கடவுள் முருகப்பெருமான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் துணிச்சலோடும் வீரத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, எதற்கும் அஞ்சாமல் வாழ்வில் நேர்மையான வழியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசியில் பிறந்த நபர்கள் முருக வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நன்மைகள் உண்டாகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் அம்சம் உடையவராகவும், லக்ஷ்மி தேவியை போல் பொறுமை உடையவராகவும், கடின உழைப்பாளியாகவும் இருப்பீங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் செல்வத்தை தேடி போக வேண்டாம், செல்வமே உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, அழகும் திறமையும் உடையவராகவும் இருப்பீங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் லக்ஷ்மி தேவியை போல் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அந்த விஷ்ணு பகவானின் அம்சத்தை கொண்டவராக இருப்பீங்க. அந்த நாராயணனின் குணமான புத்திசாலித்தனம், தெளிந்த நாணம், அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு தான் உங்களோட ஆயுதமே. இந்த புது வருஷத்தில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்வை வாழ்வீர்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு அந்த ராமனின் அம்சங்களான துணிச்சல், வீரம், நேர்மை, தர்மம் போன்ற குணங்களை உடையவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிறரிடம் அன்பு செலுத்தும் ஒரு நபராகவும், குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டும் ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள். இந்த 2026 புது வருஷத்தில் நீங்கள் தொடர்ந்து ராமரை போல நேர்வழியில் சென்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த சூரிய நாராயணனை போல தலைமைத்துவ பண்பும் பிரகாசமான ஒளியையும் கொண்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். வருகிற 2026ல் நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த சூரியனை போலவே உங்கள் வாழ்வும் பிரகாசமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. இவர்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணரை போலவே புத்தி கூர்மையுடனும் நாண தெளிவும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கன்னி ராசிக்காரர்கள். அந்த கிருஷ்ணரை போலவே அனைவரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற குணங்கள் உங்களிடம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த விஷயத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் சரஸ்வதி தேவியை போலவே கல்வியிலும் வீரத்திலும் நாண தெளிவும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். நீங்கள் தொடர்ந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பரசுராமரை போல நேர்மையாகவும் துணிச்சலோடும் வீரத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இவர்கள் வருகிற புது வருஷத்தில் பரசுராமரை போல நேர்வழியில் சென்றால் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுமனின் குணங்களான துணிச்சலும் வீரமும், அது மட்டும் இல்லாமல் தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து அனுமனை வழிபட்டால் இந்த புது வருஷம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு துர்க்கை அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். உங்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இந்த வருகிற புது வருஷத்தில் இந்த துர்க்கை அம்மனை போல உங்கள் வாழ்க்கையில் துணிச்சலோடு செயல்படுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி நிச்சயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் சிவபெருமான் அம்சம் உடையவர்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, நாணம், இது போன்ற குணங்களை உடையவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இந்த புது வருஷத்தில் இவங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டால் இவர்கள் வாழ்விலும் பல மாற்றம் நிகழும். கடைசியாக பார்க்க போகிற ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்கள். இந்த மீனம் ராசிக்காரர்கள் பிரம்மதேவரின் அம்சம் கொண்டவர்கள். இவர்களோட குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிக கற்பனை திறன் உடையவர்களாகவும் புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நபராகவும் பிறருக்கு உதவி செய்யும் மனம் உடையவர்களாகவும் இருப்பாங்க இந்த மீனம் ராசிக்காரர்கள். இவர்கள் தொடர்ந்து பிரம்மதேவரை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். வரப்போகிற 2026 எல்லாரோட வாழ்க்கையிலையும் புதிய மாற்றம்லாம் நிகழும்.